எஸ்ஐஆர் அப்படின்னா வாக்காளர் திருத்தப்பட்டியல் திருத்தமான வேலை பார்க்குறது. உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை வரும்னா, செத்து போன ஓட்டெல்லாம் நீங்க வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு போயிருவீங்க. புரியுதா? இப்ப அந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா, யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களோட அவங்க பேர்லாம் இதுலேருந்து கம்ப்ளீட்டா போயிடும். அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பூத்துக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல்லே எங்களுக்கு இந்த பிரச்சனைய நாங்க ஃபேஸ் பண்ணோம். ஒரு பூத்துக்கு 50லேருந்து 100 ஓட்டுகள் வரைக்கும் இல்ல. முதல் தேர்தல்ல ஓட்டு போட்டவனுக்கு எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு இல்ல. அவன் எந்த திருத்தமும் கொண்டு கொடுக்கல, ஃபார்ம் கொடுக்கலங்கிறான். யார் நீக்குனது? எதுக்கு நீக்குனீங்க? எப்படி நீக்குனீங்க? சொந்த வீட்டுக்காரனுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஓட்டு இருக்கு, அம்மாவுக்கு ஓட்டு இல்ல. அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஓட்டு இருக்கு, பிள்ளைக்கு ஓட்டு இல்ல. எங்க போச்சு அந்த ஓட்டு? யார் நீக்குனது? நாங்க இது எல்லா பிரச்சனையும் ரைஸ் பண்ணி அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டே கொடுத்திருக்காரு. இது எப்படி வந்து ஒவ்வொரு பூத்துலயும் இவ்வளவு ஓட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஏடிஎம்கேவை சேர்ந்த டி நகர்ல இருக்க சத்யா அப்படிங்கிறவர்களும் அவருக்கு ஓட்டு ஒரு இது வழக்கு போட்டிருக்காரு. என்னோட தொகுதியில 13,000 வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. நான் வந்து 137 வாக்குல வந்து தோத்துருக்கேன். அப்ப அந்த 13,000 வாக்காளர்கள்ல வந்து நீங்க நீக்காம இருந்திருந்தா 137 வாக்குல அவர் தோத்துருப்பாரா? அப்ப நீங்க பண்ணது ஜனநாயக படுகொலையா இல்லையா? நீங்க இந்த ஜனநாயக படுகொலையை பண்ணுவீங்க. அதை வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டமும் தேர்தல் ஆணையமும் பார்த்துக்கிட்டே இருக்குமா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி என்டைட்டி. அது வந்து அரசியலமைப்பு சட்டம் சாசனம் கொடுத்திருக்கிற ஒரு தனி நிர்வாகம். அதுக்கும் இங்க ஆட்சியாளர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது பாஜக ஆட்சி பண்ணாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் சரி, அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் 16 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 12 முறை வந்து காங்கிரஸ் ஆட்சியில நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி கதர்னீங்களா? திமுக ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எஸ்ஐஆர் வந்து கடைசியா வந்து 2004ல நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?